ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனலிங். நம்ம எத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் வந்து அனிமே அப்டேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமே அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ் அனிமே அப்டேட்டுமே போக போகிறோம்ப்பா. ஸோ தமிழ் அனிமேல் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டப்பிங்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ்லாம் கிடச்சிருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அனிமே அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீ இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு இன்னும் ஒரு 280 சப்ஸ்கிரைபர்கிட்ட தேவைப்படுறீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைப் பட்டன் இருக்கும். ஸோ ஹைப் பட்டனையும் கொடுத்து நம்மளுக்கு ஹைப் பர்சன்ட்டுமே ஏற்றி விடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹைப்புமே ஏற்றி விடுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தெரியாதடா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி பண்ணிக்கிறேன்ப்பா. அதாவது போன வீடியோவில் நான் வந்து பிளாக் க்ளோவர் வந்து ஃபினிஷ் அவுட் ஆகி முடிய போகுது மாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக்னால நான் வந்து ஆகஸ்ட் 30 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஆனால் நான் வந்து ஆக்சுவலாக ஏப்ரல் 30 தான் சொல்ல வந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் வந்து ஆகஸ்ட் 30 அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறீங்க, ஆனால் 1 வீக்கில் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ஏப்ரல் 30 அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளியர் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த அனிமேலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நான் ரொம்ப நாளாக காத்து கொண்டிருந்த ஒரு அனிமே தான் த பெசர் ஆஃப் க்ளூச்சனி. ஸோ இந்த அனிமையோட சீசன் 2 வந்து இப்போ ஃபைனலி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ போன கமெண்ட்லையுமே நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ சீசன் 2 வந்து வரப்போகுதாமே, அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது தெரியுது, ஸோ இந்த அனிமேக்கு சீசன் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷமாகி போச்சு, 2023 தான் ஃபர்ஸ்ட் சீசன் ஏர் பண்ணானுங்க. ஸோ ஏர் பண்ணி முடிஞ்ச கையோட அந்த அனிமே கொஞ்சம் நல்லா சக்ஸஸாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேக்கு சீசன் 2 வேணும், முடிஞ்ச கையோட சீசன் 2 எப்போ வரும்னு கேட்ட மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபைனலி கெட்டிங் டு அனிமேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்ப்பா. ஸோ சீசன் 2 வந்து வரப்போகுது, ஆனால் எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அப்டேட் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது காக்ரா பாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமே அடாப்டேஷன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஃபைனலி அது வந்து இப்போ ப்ரூவன் ஆயிடுச்சுப்பா. ஸோ காகுரா பாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நம்மளுக்கு அனிமேட் பண்ண போகிறாங்க. அதாவது அதுக்கு நியூவாக ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த ட்ரெய்லரை செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். ட்ரெய்லர்லேயே நொறுக்கி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அனிமேக்கான ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இன்னும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் இன்னும் மாங்கலாம் நான் செக் பண்ணி பார்க்கலப்பா. ஆனால் மாங்காக்குன்னு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேட்கும்போதே நிறையவே தெரிகிறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. இப்போ அதுக்கு அடாப்டேஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோடனே அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தாலே தெரியுது. ஸோ வரப்போகுதுன்னு நிறைய பேர் வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி கெட்டிங் டு அனிமேட்டட்னு சொல்லலாம்ப்பா. ஸோ இந்த அனிமே எப்போ வரப்போகுது அப்படின்னா ஏப்ரல் 2027 வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கொண்டு வர போனால் சைபிக். ஸோ ஃபார்மலி சொல்ல போனால் சை கேம் பிக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். ஸோ இதோட ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் டைரக்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய ஃபேமஸான ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ நருட்டோவில், அதாவது நம்ம காராவும் அதுக்கப்புறம் ராக்லியும் சண்டை போடுவாங்க. ஸோ அந்த ஃபைட்டே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபைட்டை யார் டைரக்ட் பண்ணாரோ அவர் தான் இந்த அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி சொல்ல போனால் இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு சொல்ல போனால் 2027 ஒரு சூப்பரான ஒரு அனிமே வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ நான் வந்து வெயிட் பண்ணுறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ரிச் கேல் கேர்டேக்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமே எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஜூலை 2026 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதோட அனிமையோட ஸ்டூடியோ யார் அப்படின்னா பிரெயின் பேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த அனிமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ ரீசெண்ட் டேஸில் நிறைய பைரசி வெப்சைட்ஸை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்கப்பா. கவர்மெண்ட்டே. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஃப்ளிக்ஸ்ஹெச்கியூ, SF ஃப்ளிக்ஸு, 9 அனிமே. 9 அனிமெலாம் ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். நிறைய பேருக்கு வந்து அந்த பைரசி வெப்சைட்டில் பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 9 அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் மை ஃப்ளெக்ஸாரு, HDToday, இந்த மாதிரியான ஒரு 10 அதர்
பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது பைரசி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனிமே அப்புறம் சீரியஸ் இது எல்லாத்தையும் வந்து ஃப்ரீயாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு இல்லீகலாக ரன் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ்னே வச்சுக்கலாமே. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பூராத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஸோ இந்த எல்லா பிளாட்ஃபார்மையும் ரன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆப்ரேட்டர், அதாவது ஒரு சிங்கிள் ஆப்ரேட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ அந்த ஆப்ரேட்டரை இப்போ ரீசெண்டாக ஸ்பெயின் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கப்பா. அவர் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் போல இருக்குது. ஸோ அவர் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணதுனால ஸோ அவர் கீழே ரன் ஆகிக்கூடியிருந்த இந்த எல்லா பிளாட்ஃபார்மையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக கிட்டத்தட்ட, அதாவது பாப்அப் மெசேஜ் மூலியமாகவே கிட்டத்தட்ட அவர் வந்து 40 crores வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிருக்கிறாரு. அதாவது இந்திய மதிப்புப்படி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் வீடை வந்து ஃபுல்லாக தரவு பண்ணி பார்க்கும்போது, அதாவது சர்ச் பண்ணி பார்க்கும்போது வால் தெர்மாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ அந்த பென்ட்ரைவ் வந்து கேப்சர் பண்ணி அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 crores கிட்ட இருக்கக்கூடிய கிரிப்டோ ஸ்டோரேஜ் வந்து வச்சுருந்துருக்கிறாரு. ஸோ அந்த கிரிப்டோ ஸ்டோரேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஸோ அவர்கிட்ட வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு பைரசி வெப்சைட் மூலிமா நிறைய அனிமேஸை வந்து ஃப்ரீயாக கொடுக்கறது மூலிமா ஸோ நிறைய பாப்பப் ஆட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம டேட்டா, அப்புறம் நிறைய மால்வேர் இன்ஜெக்ட்லாம் பண்ணி ஸோ நம்மள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய டேட்டாவெலாம் லாஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்து அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த அவசியமும் இல்லை. ஸோ அதனால் நிறைய அஃபீஷியல் பிளாட்ஃபார்மே இருக்குது. ஸோ அதுக்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னதான் அஃபீஷியல் பிளாட்ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணாலும் நிறைய அனிமேஸ் வந்து இந்த இந்தியாவுக்கு வந்து அவைலபிலிட்டியே இல்லை. ஸோ இருக்கிற அனிமே பூரா பேன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து நம்மளுக்கு வந்து ஸோ ஒரு அஃபீஷியலான பிளாட்ஃபார்மில் கொடுக்கவே மாட்டுறானுங்க. ஸோ கிரன்ச்ரோல்லே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நிறைய அதர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அனிமேஸ்லாம் நம்மளுக்கு கண்ட்ரிக்கு மட்டும் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியா நம்ம வந்து அதை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வேறு பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்ம போக வேண்டிய ஒரு அவசியக்கூறுகள் வருது. ஸோ அதனால் ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை கன்சிடர் பண்ணி ஸோ இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவைலபிலிட்டியை, ஸோ அதாவது நிறைய அனிமே பார்க்கக்கூடிய ஒரு அவைலபிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். வித் நம்மளுக்கு ஒரு சூப்பரான காஸ்ட், அதாவது கொஞ்சம் காசில் பார்க்குற மாதிரி கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி எந்த பிளாட்ஃபார்மாவது கொண்டு வர பாருங்கய்யா. ஸோ அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அஃபீஷியலாக வந்து சர்பாஸ் பண்ணிடுச்சு பார்க்குறேன். ரோல் என்ன ப்ரோ சர்பாஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்பர் 1 அனிமே ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் பிளாட்ஃபார்மில் ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இப்போ நம்பர் 1 பொசிஷன் வந்துருக்குப்பா நிறைய கண்ட்ரீஸில். ஸோ நிறைய கண்ட்ரீஸில் இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அனிமே ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ எனக்கு கேட்கும்போதே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஸோ கிரன்ச்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேக்குன்னே வந்து ஒரு பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியே சொல்லலாம். ஸோ அதில் நிறைய அனிமேஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸு, சீரியஸு, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஜென்டர் கூடிய எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்பர் 1 அனிமே ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் மாஸ் 1ல் வந்துருக்குன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயந்தான். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நிறைய தமிழ் டப் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ தமிழ் டப்பில் சர்பாஸ் பண்ணிட்டு போகிறாங்களா கிரன்ச்ரோலை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் மை ஹீரோ அகாடமியும் வந்து பார்த்தீங்கன்னா பேவல் ஸ்டார்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் அதுக்கு ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. ஸோ அதை செக் பண்ணாட்டி கூட செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் கிளாவட்டஸ், ஸோ கிளாவட்டஸுக்கு சீசன் 2 வரப்போகுது. ஆல்ரெடி நான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன். ஜூலை 2026 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த அனிமேக்கு நியூவாக இன்னொரு ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்கப்பா. வித் நியூ கீ விஷுவலுமே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போதே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த அனிமேக்கு சீசன் 2 வரும்போது ஆப்வியஸ்லி நம்மளுக்கு இதுக்கு தமிழ் டப்மே வரும். சீசன் 1க்கு நம்மளுக்கு தமிழ் டப் நல்லாவே இருந்துச்சு. ஸோ சீசன் 2 வரும்போது அதே மாதிரி தமிழ் டப் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அனிமே எப்படி வருது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கப்புறம் நருட்டோவும் சாசுகேவும் இருக்கிற மாதிரியான ஒரு அஃபீஷியல் கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எதை பற்றினதுன்னு தெரியல, ஆனால் ஒரு கீ விஷுவல் வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ மூவி ஒன்று வரப்போகுதாம். ஸோ ஜூலை 2026 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு சின்னதாக ஒரு 11 செகண்டுக்கு ஒரு ட்ரீசர் மாதிரி விட்டுருக்குறாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டிங்ஸ் விட்டு தான். ஸோ ஜூலை 2026 கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரியான ஸோ ஸ்வாட் ஆர்ட் ஆன்லைனுக்கு நியூ மூவி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மூவிக்குமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மூவி வரும்போது செக் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் அனிமே அப்டேட்டுக்கு போகலாம்ப்பா. ஸோ தமிழ் அனிமே அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா களை கட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில்ஸ்லாம் வந்து டப் பண்ணிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸும் சரி டப்பர்ஸும் சரி சொல்லிக்கிட்டே
சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டாக யார் கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய அனிமே டைம்ஸு. ஸோ அவங்க வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்திருப்பாங்க, நிறைய கிரேட் டைட்டில்ஸை வந்து நாங்கள் டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ் டப்பில் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களும் சைட்லேருந்து சொல்லும்போது நம்மளுக்கு அனிமே டைம்ஸ்லேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டப்பிங்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே வந்து ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டப்பிங் வந்து நம்மளுக்கு வரப்போகுது தமிழ் டப்பில். ஸோ தமிழ் அண்ட் தெலுங்குக்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லி சக்கமோட்டோ டேஸுமே நம்மளுக்கு டப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரேட்டான நியூஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் சுஜித் பிரேமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு, நிறைய கிரேட்டான டைட்டில்ஸை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது மூலிமா பார்த்தோம் அப்படின்னா தமிழ் டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டப்பிங்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா. ஸோ அதுக்கு ஒரு உதாரணமாக இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு அனிமையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அனிஒன் இந்தியாவில் ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரீசெண்ட் டைமில் ஒரு தமிழ் போஸ்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன ஆச்சு? நான் அந்த டிராக்டர் கடியில் மாட்டி நசுங்கி செத்துட்டேனா? அதிர்ச்சியில் செத்தேனா? ஒரு அனிமேக்கு வந்து டப்பிங் பண்ண மாதிரி. ஸோ அது என்ன அனிமே அப்படின்னா கோனோசுபா. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 மாதமாக சொல்லிட்டு இருந்திருப்போம். ஸோ கோனோசுபா அனிமே நம்மளுக்கு வந்து தமிழ் டப் வரப்போகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபீஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து ஏதாவது ஒரு லீக்காக வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ எங்கெங்கேயோ நம்மளுக்கு ஒரு லீக்ஸோ அப்படி இப்படின்னா வந்து நம்மளுக்கு கோனோசுபா வந்து தமிழ் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து அது ஹிந்தி டப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பூசி மொழிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ இப்போ தமிழ் டப் வராதாடா அப்படின்னு நானே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டேனே சொல்ல முடியும். ஆனால் இப்போ நம்மளுக்கு கோனோசுபா வந்து அஃபீஷியலாக தமிழ் டப் வரப்போகுதுப்பா. ஸோ நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ மேல் வாய்ஸ் ஆர்டிஸ்ட், அதாவது நம்ம கோனோசுபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு டப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வாய்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு அவங்க எந்த ஒரு இதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ கோனோசுபாக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இது எந்த ஸ்டூடியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாய் சுஜித் ப்ரோவோடைய ஸ்டூடியோ தான் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா மீடியா லிங்க்குக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படிங்கிறதான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிரன்ச் ரோலில் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கிரன்ச் ரோலில் தான் கொண்டு வருவானுங்க. ஸோ எந்த பிளாட்ஃபார்மும் வேறு கொண்டு வர மாதிரி எந்த வழிகளும் கிடையாது. ஸோ அதனால் கிரன்ச் ரோல்லேயே மேபி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த மாதிரியான டைட்டில்ஸ்லாம் வரப்போகுதுன்றதான் எனக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஸோ தமிழ் டப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் ஒரு சோகமிக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து வரப்போகுது, அதாவது கோனோசுபாக்கு தமிழ் டப்பு வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டேஸில் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் தெலுங்கு டப்பு வருமா அப்படிங்கிறதான் இப்போ கன்ஃபர்மேஷனே இல்லாமல் இருக்குது. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ அனிஒன் இந்தியாவில் வந்து ஒரு ஸோ சின்ன ரீல் மாதிரி போட்டு ஸோ கோனோசுபா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் தெலுங்குக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவங்க சைடில் வந்து யார் டப்பிங் பண்ணியிருக்கா அப்படிங்கிற ஒரு இன்ஃபோ வந்து இன்னும் சொல்லவே இல்லைப்பா. ஸோ அதனால் தெலுங்கு டப் பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஆனால் ஆப்வியஸ்லி என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் டப் பண்ணாங்க அப்படின்னா தெலுங்கு டப்புமே பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு கோனோசுபா வரதான் போகுது. கோனோசுபாலாம் ஒரு நல்ல ஒரு காமெடி இசைக்க அனிமேனே சொல்லலாம். ஸோ நானுமே இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த ஒரு அனிமே. ஸோ அதுக்கு வந்து தமிழ் டப் வரப்போகுது. ஸோ அதே மாதிரி அதே ஃபன்னை மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வரட்டும் தமிழ் டப்பு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் நம்மளுக்கு தமிழ் டப் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோலில். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. எரந்தி ஷேடோ போ. ஸோ இந்த அனிமே நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அனிமே இப்போ நமக்கு ரீசெண்ட் டேஸில் தமிழ் டப் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம கிரன்ச் ரோலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கப்பா. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் டாக்ஸின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமேயும் நம்ம கிரன்ச் ரோலில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த அனிமே நான் இன்னும் தமிழ் டப் வாட்ச் பண்ணி பார்க்கல. ஆனால் லைக்ஸு பார்த்தீங்கன்னா இருக்கிற அளவுக்கு டிஸ்லைக்கும் அதே அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன் அது நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியலப்பா. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ எதனால் அந்த ரீசன் அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதனால் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட எபிசோட் ஷேர் அவுட் தான் பார்ப்பேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எதனால் இந்த டிஸ்லைக் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து நம்மளுக்கு சொல்லுங்கப்பா. ஓகே கேஸ், இதோட வந்து நம்ம வீடியோ வந்து ஃபினிஷ் அவுட் பண்ணி முடிச்சுக்கலாம் கேஸ். இந்த வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேட்டட் டீல்ஸ்லாம் பார்த்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அனிமேக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ இத்தனை உங்கள் வந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.